அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபிங்க முட்டை சேமியா தான் செய்ய போகிறோம். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருந்தது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சேமியா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த தண்ணி கொதி வந்தோன்னா நம்ம சேமியாவை இதில் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய சேமியா அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். நமக்கு எவ்வளோ சேமியா வேணுமோ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு சேமியா வெந்துடும். ரொம்ப நம்ம குழைய விட்டுறக்கூடாதுங்க. குழஞ்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு சேமியா நல்லா இருக்காது. நம்ம சாப்பிடும்போது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கணும். எடுத்து பார்க்கும்போது அது 2ஆக உடையிற மாதிரி இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்பு எதுவுமே சேர்க்க வேணாங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சிருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துடணுங்க. இது போல் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்து விட்டுட்டு இதுவும் நல்லா மசீர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனையும் போகணும் இல்லையா, அதுக்காக அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதுவும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போது 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வற்றி வரணும். அது கூடவே இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வற்றி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயத்தை அந்த கடாயிலே ஒரு ஓரமாக இதை தள்ளி வச்சிடலாங்க. நம்ம இன்றைக்கி முட்டையை இதிலே தான் வறுத்து இதில் சேர்க்க போகிறோம். முட்டையை தனியாகவும் நம்ம வறுத்து சேர்க்கலாம். ஆனால் அதை விட இது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு ஓரமாகவே அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு இதில் நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். ரெண்டு முட்டையை சேர்த்து விட்டுட்டு இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த முட்டையிலே சேர்த்துட்டு இதை அடுப்பை மறக்காமல் மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லையா, டக்குன்னே ரெடி ஆயிரும். அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. அதே நேரத்தில் முட்டை நமக்கு ரொம்பவும் இது ஃப்ரை ஆகிடக்கூடாது. அந்த பக்கம் வெங்காயமும் லேசாக கீழே அடிப்பிடிக்க தாங்க செய்யும். டக்குன்னு நம்ம உடனே இது எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுட்டு இது எல்லாமே நல்லா இது போல் நல்லா சுரண்டி விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வாசம் அடிச்சிடும் அப்படின்லாம் பார்க்க வேணாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அடுப்பு நமக்கு மிதமான சூட்லேயே தான் இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்பவும் கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வேக வச்சு அந்த வடித்து வச்சுருந்தோம்ல அந்த சேமியா, அது எல்லாமே இப்போ இந்த முட்டை, அந்த தக்காளி, வெங்காயம் இதோட சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சுத்தமாக ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒன்ஸ் நம்ம நல்லா இதை கலந்து விட்டுறணும். அந்த மசாலாவோட அந்த சேமியாவும் அந்த சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை மிதமான சூட்லேயே மறுபடியும் வச்சுட்டு இதை ஒரு தடவை ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுப்பில் வச்சு நல்லா சூடேற்ற கடாயில் லேசாக ஒட்டுறதுக்கு ஆரம்பிக்கும். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா இது நல்லா உதிரியாக வருங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது நல்லா உதிரியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை சேமியா ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி.